Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா மாப்பிள்ளை சம்பா ரைஸ்ல ஒரு சூப்பரான கஞ்சி ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இது வந்து நம்ம சாதத்தை மட்டும் வடிச்சு எடுத்துட்டு அதுல வரக்கூடிய தண்ணியை வச்சு தான் நம்ம இது ரெடி பண்ணியிருக்கோம். இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். இதுல அதிகமான சத்துக்கள் எல்லாமே நிறைஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாருமே இது சாப்பிடலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் சரியா 1 கப் அளவுக்கு மாப்பிள்ளை சம்பா ரைஸ் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 2லேருந்து 3 தண்ணி போல் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுக்கணும். இந்த ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேரடியாக வேக வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வேகாது. அதனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 மணி நேரமாவது இது கண்டிப்பாக ஊறணும். ஊறிச்சு அப்படின்னா தான் இது வேகிறதுக்கு நம்மளுக்கு அதிகமாக டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. அது இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். இந்த மாதிரி நம்ம ஊற வச்சு செஞ்சோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர்லேயே நம்மளுக்கு வந்து சூப்பராக வெந்து கிடைக்கும். இது ஒரு ஈஸி மெத்தட். நம்ம நார்மலாக சாதத்தை வடித்து எடுக்கும்போது தான் இதில் இருக்கக்கூடிய அந்த கஞ்சி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் குக்கரில் போட்டு எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதில் 1 கப்பு கூட தண்ணி சேர்த்து இதை ஒரு 2 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஊற விட்டால் போதும். 1 மணி நேரமே நம்மளுக்கு மேக்ஸிமம் ஊறி வந்துடும். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு நம்ம வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அரிசியெல்லாம் கொஞ்சம் நல்லா ஊறி உப்பி வந்திருக்கும். இப்போ பாருங்கள் 1 மணி நேரம் கழித்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா அரிசி ஊறி வரும். ஒன்றை மட்டும் எடுத்து லேசாக உடச்சி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உடப்பட்டு வரும் இந்த அளவுக்கு. இப்போ இதை வந்து நம்ம வேக விட்டுறலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கொதிக்க வச்சுருக்கேன். இது கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம உள்ள வந்து அரிசியை போடணும். இப்போ எல்லா அரிசியும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து வேகிறதுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகும். நம்ம வந்து மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வைக்கலாம். அப்பப்போ மட்டும் நீங்கள் வந்து கிளறி கொடுத்துக்கணும். இதில் கொஞ்சமாக மட்டும் உப்பு போடுங்க, அப்போ டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ஒரு 1 hour ஆயிடுச்சு. இந்த ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. ஒன்றை மட்டும் நம்ம எடுத்து லேசாக அழுத்தி பார்த்தோம் அப்படின்னா இது நல்லா நசுங்கணும். நம்ம நார்மலாக அரிசியெல்லாம் எப்படி வடிப்போமோ அதே ஒரு ஸ்டேஜ் தான் இதுக்கும் தேவைப்படும். இப்போ பாருங்கள் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இனிமேல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் இருக்கக்கூடிய தண்ணியை மட்டும் வடித்து எடுக்கிறோம். நம்மளுக்கு இந்த அரிசி வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய தண்ணியில் அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம இந்த மாதிரி வடித்து எடுத்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் போட்டு குடித்தோம் அப்படின்னா உடம்புல ரொம்பவே அதிகமான சத்துக்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இம்யூனிட்டி பவர், அதுக்கப்புறமா பிளட் சுகர் கண்ட்ரோல், இந்த மாதிரி அதிகமான சத்துக்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.